தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஈரான் இப்போது கையில எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதம்னு பார்த்தா கிளஸ்டர் பாம்ஸ் எடுத்திருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே அவர்கள் கடந்த போர்லயும் ஒரு தடவை என்ன பண்ணியிருந்தாங்க, இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதை மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அயன்டோமாலையும் இல்ல டேவிட் ஸ்டிங்கால தாட் போன்ற சிஸ்டத்தால முறியடிக்கவே முடியாது. மத்த ஏவுகணை எல்லாம் போட்டா கூட என்ன பண்ணிடுறாங்க, முறியடிச்சிடுறாங்க. ஆனா இந்த கிளஸ்டர் பாம்ஸ் என்ன பண்ணுனா ஒரே ஏவுகணை தான் வரும், கரெக்டா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைந்ததுக்கு பிறகு அது 16ஆக பிரிஞ்சிரும். அப்ப 16 தலையாக அது பிரியும் போது என்ன ஆயிருன்னா, வரும்போது அது ஒன்னா வருதுல, அந்த ஒண்ணு வரக்கூடிய டைரக்ஷனை மட்டும்தான் கீழே இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த அயன்டோம் எல்லாம் குறிவைக்கும். ஆனா அதுக்கப்புறம் அது 16ஆ பிரிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆகும்னா பல்வேறு திசையில போய் தாக்குதல் நடத்திடும். அவ்வளவு தூரம் பக்கத்தால வந்ததுக்கு அப்புறம் பிரியறனால அதை என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாம போயிடும். இப்ப அப்படியான தாக்குதல் நடந்திருக்கு. அதுல வேற இவங்களுக்கு என்ன ஷாக்குன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு அவங்களுடைய வான் தடுப்புகளையும் அந்த ஏவுகணைகள் செயலிழக்க வச்சிருக்கு. வான் தடுப்புகளை மீறி இலக்கை அடைவது மட்டும் அதனுடைய நோக்கம் இல்ல, வான் தடுப்புகளையும் சேர்த்து செயலிழக்க வைக்கிறது தான் அதனுடைய நோக்கமா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஆயுதத்தை இப்ப கையில எடுத்திருக்காங்க. அது இல்லாம அவங்க சொல்றாங்க, ஈரான்ல இருந்து இதுவரையும் நாங்க பயன்படுத்தின ஏவுகணைகள் எல்லாம் சும்மா, இன்னும் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க பயன்படுத்தி சோதிச்சு பார்த்திருந்தாங்க. இப்ப பார்த்தா ஃபட்டா 2 எடுக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க ஈரான். ஒருவேளை அந்த ஃபட்டா 2 அவங்க கையில எடுத்துட்டாங்கன்னா அது அவ்வளவுதான். ஆனா இப்ப ஈரான் அதற்கான பேச்சுவார்த்தைகளா போயிட்டு இருக்கு. ஃபட்டா 2 எடுக்கும் போது பெரிய பெரிய இழப்புகள் ஏற்படும். ஏன் பெரிய பெரிய இழப்புகள் ஏற்படுறத முதல்ல எடுக்கலன்னு கேட்டா, போர் ஆரம்பிக்கும் போதே எல்லா பெருசையும் எடுத்து விட்டுற மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு, அப்பதான் எடுப்பாங்க. இப்ப பார்க்கும்போது ஃபட்டா 2 பத்தி ரொம்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, அதாவது பாத்தீங்கன்னா ஒளியை விட வேகமாக போகக்கூடியது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய வான் தடுப்பால கூட தடுக்க முடியாது. இன்னும் அது ஏற்படுத்தக்கூடிய அழிவு அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். இன்னைக்கே இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா நேத்து நைட் அடிச்ச தாக்குதல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளங்களை எல்லாம் பார்த்து வியந்து போயிருக்கிறாங்க இஸ்ரேல். இந்த அளவுக்கு பள்ளம் ஏற்படுமான்ட்டு. இப்படிதான் காசால இவங்க பள்ளத்தை ஏற்படுத்தினாங்க. அன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ஒரு 20 அடி 30 அடிக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய அந்த ஏவுகணையுடைய தாக்கத்துல பள்ளங்கள் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு அப்ப கஷ்டம் தெரியல, ஜபாலியால எல்லாம் ஏற்பட்டுச்சு. அங்க பொதுமக்கள் எல்லாம் இருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு பார்க்கும்போது இஸ்ரேலுக்குள்ளேயே அது நடக்குது. அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு பள்ளம் ஏற்படுமா, இந்த அளவுக்கு குழி ஏற்படுமான்னு சொல்லிட்டு யூதர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய நாட்டுல இருந்து பக்கத்து நாட்டுக்கு போய் செஞ்சதுதான் இப்ப 2 வருஷத்துல திரும்பி ஈரான் இவங்களுக்கு செய்யறாங்க. இதுல வேற ஃபட்டா 2 எடுத்துட்டாங்கன்னா பல உயிரிழப்புகள் ஏற்படும். எந்த ஒரு இலக்கையா இருந்தாலும் அது வேகமாக அடையும். ரொம்ப கண்ணு மேய்க்கக்கூடிய நேரத்துல அது டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். மணிக்கணக்கா டிராவல் பண்ணி வரும்போது என்ன ஆயிரும்னா சிக்னல் முன்னாடியே கிடைச்சிரும். இஸ்ரேலுடைய உளவு பாத்துட்டீங்கன்னா அதுக்குண்டே ஆட்களை நியமிச்சு அவங்க பாத்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய வான்பரப்புல ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிருந்தா தெரிஞ்சிடும், மணிக்கணக்கா இருந்தா. ஆனா வேகமா 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் வருது அப்படின்னா அதை இவங்களால என்ன பண்ண முடியாது. சிக்னலை கண்டுபிடிச்சு அதை அழிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான வேலை இல்லை. ஏன்னா ஒரே டைரக்ஷன்ல வருது, ஒரே இடத்துல வருது, ஒரே ஸ்பீட்ல வருதுன்னா இந்த இடத்த இந்த நிமிஷத்துல இலக்கை அடையும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே முன்கூட்டியே அறிஞ்சு கொள்ள முடியும். ஆனா ரொம்ப வேகமா வந்தா இங்கிருந்து ஏவுகணையே அனுப்புனாலும் கூட அந்த ஏவுகணை ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல ஒரு செகண்ட் டிஃபரன்ஸ்ல இருந்தா கூட என்ன ஆயிரும், அந்த ஏவுகணை வெடிக்காது. அதாவது தடுக்காது. அது தனியா போய் வெடிக்கும், இது தனியா வெடிக்கும். அப்ப என்ன ஆயிரும்னா இஸ்ரேலுக்குள்ள ஈரான் அடிச்ச ஏவுகணை தாக்குதலும் நடத்தப்பட்டு இஸ்ரேல் தடுக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஏவுகணையும் அது முறியடிக்காட்டினா அதுவும் போய் இஸ்ரேலுக்குள்ளே விழுகும். அப்ப இஸ்ரேலுக்கு ஒரு அடிக்கு 2 அடி கிடைக்கிற மாதிரி ஆயிரும். இப்ப ஃபட்டா 2 கையில எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிருச்சு ஈரானுக்குள்ள. ரொம்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய கவுன்சில்ல ஒவ்வொரு கட்டமாக பேசி முடிவெடுத்துதான் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் என்னமோ நினைச்சிட்டாங்க ஒரு தாக்குதலை பண்ணோம், ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் முடிஞ்ச உடனே போர்லாம் வராதுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா பார்த்தா அதுக்கப்புறம் தான் கடுமையான போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு விஷயத்த யோசிக்கணும், ஆயத்துல்லா கொமேனி என்ன ஆச்சு, அவருக்கு 80ல இருந்து 90 வயசு பக்கம் இருக்குது. அவர் என்ன பண்ண போறாரு, அவருடைய மூளையை வச்சுதான் ஒரு நாடே நடந்துட்டு இருக்கானா. அதெல்லாம் காலம் கடந்து போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தா அவருக்கே மத்தவங்க சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு வயசாயிருச்சுங்கும் போது அவர் ஒருத்தர் இருக்கிறது இல்லாதது அப்படிங்கிறது ஈரானுக்கு பெரிய நஷ்டம் இல்லை. அது ஒரு மரியாதைக்குரிய இடத்துல அவர் இருக்காருங்கும் போது அவரை போய் அடிச்சு அதை இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா ஈரான் மக்களுக்கு ஈரானுடைய கவர்மெண்ட் மேல இருந்த அதிருப்தி போய் இப்ப பாசம் வர்றதுக்கு அது ஒரு காரணமா போச்சு. இப்ப ஈரான் மக்களே பாத்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டத்துல இருந்தவங்க கூட இப்ப மனசு மாத்திட்டு எல்லாருமே ஈரான் பக்கம் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இது எல்லாமே இஸ்ரேலுக்கு நெகட்டிவ் தான். அதே மாதிரி ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் போயிட்டாலும் அடுத்து 4
ஸ்டேஜஸ்ல யாரெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கறதை 4 தடவை வந்து 4 கட்டமாக முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து இப்ப மறுபடியும் வந்து இருக்கக்கூடிய ஆட்களை தாக்குதல் செஞ்சாலும் அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு 4 இடத்துக்கு ஆட்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போது இது வந்து ஆயத்துல்லா குமினி அவர்கள் இருந்தாங்க இல்ல அப்படிங்கிறதுக்காக குறையக்கூடிய போர் இல்ல அப்படிங்கறதை வந்து இஸ்ரேல் நல்லா தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து ஃபட்டாத்து வருது, அது வந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, ஒளியை விட ஜாஸ்தியா போகக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதத்தையும் வந்து என்ன பண்றாங்க, இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அணு ஆயுதமாக இவங்க மாத்துறதுக்கு 10 நாள் ஆகுமாமா. ஆனா அணு ஆயுதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குமாமா. அந்த மாதிரி மாத்திட்டாவே போதும். அந்த தாக்குதலை வந்து செய்யறதன் மூலமாக அணு ஆயுத தாக்குதலாக அது மாறாது. அதே சமயத்துல வந்து அணு ஆயுதத்துக்கு நிகரான ஒரு தாக்குதலா இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சிடலாமா அப்படிங்கக்கூடிய பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க ஆயுதம் ரீதியாக அவங்க நிறைய முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ஈரான் பலமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவே நினைக்கல. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஊடகத்திலேயே எவ்வளவு செலவாயிருக்குது அப்படிங்கறதெல்லாம் போடுறாங்க. செலவெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வந்து அதிர்ச்சியாகத்தான் இருக்குது. ஏன்னா இவங்க என்னென்னலாம் பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போர்க்கப்பலை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு போர்க்கப்பலையும் மெயின்டைன் பண்ற காசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்குமே மில்லியன் கணக்கான டாலர் தேவைப்படும். அதுல வந்து இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் புஷ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெரால்டுன்னு சொல்லிட்டு 3 போர்க்கப்பல்கள் இருக்குது. 3 போர்க்கப்பல்களையுமே என்ன பண்ணிருக்காங்க, இவங்க களமிறக்கி இருக்காங்க. களமிறக்கி இருக்காங்கன்னு தான் பேரு. அதுல இருந்து எந்த தாக்குதலுமே செய்யல. இவங்க கொண்டு போய் அதை கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறாங்க. நிறுத்தி வச்சாலே அதுக்குள்ள வந்து ஊழியர்கள் இருப்பாங்க, அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த காஸ்டே வந்து இவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் மில்லியன் கணக்கா வருது. இதுல வேற USS ஆப்ரஹாம் லிங்கனை தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை சரிப்படுத்துறதுக்காக பின்வாங்கி கொண்டு போயிருக்காங்க. பத்தாவதுக்கு போர் இப்பதான் ஆரம்பிச்சிச்சு. 1 மாசமா சும்மாவே கொண்டு வந்து கடல்ல நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த காஸ்ட் இந்த காஸ்ட்ன்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு இந்த இஸ்ரேலுக்கு வேற ஆயுதத்தை கொடுத்திருக்காங்க. இந்த காசாவுடைய போர்லயே வந்து பாத்தீங்கன்னா 21 பில்லியன் US டாலர் அளவுக்கு வந்து காசு கொடுத்திருக்காங்க. 21 பில்லியன் US டாலர்ங்கிறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் 2 வருஷத்துக்குள்ள வெறும் ஆயுதத்திலேயே வந்து செலவு பண்ணிருக்காங்க. அந்த ஆயுதம் எல்லாம் வந்து என்னாச்சு, அடிச்சு கறிக்கட்டையா தான் போய் கிடக்குது. அதுல எதுவுமே வந்து பிரயோஜனம் இல்லை. அது ஒண்ணும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது வந்து பெருகிட்டு போறக்கு அது வெறும் தாக்குதல் தான். அதனால அது எதுவுமே இப்ப இல்ல. அது போக வந்து இப்ப டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா 80 மில்லியன் அளவுக்கு வந்து டாலர் செலவு பண்ணி ஆயுதங்களை தினமும் வந்து இஸ்ரேல் தாக்குறதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா 2 வருஷமாவே அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இப்ப ஈரானை தாக்குறதுக்கும் யார் கொடுத்தாகணும், அமெரிக்கா தான் கொடுத்தாகணும். இதெல்லாம் போக அமெரிக்கா செலவு பண்ணுது, அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை அடி வாங்குது, அதுக்கப்புறம் அவங்களுடைய எம்பசி அடி வாங்குது. இன்னைக்கு உளவு தகவல் கொடுக்கக்கூடிய அந்த உளவுத்துறையவே வந்து என்ன பண்ணிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஈரான் சொல்லிட்டாங்க, நீங்க எங்கேயாவது வந்து இஸ்ரேல் வந்து எங்களுடைய எம்பசியை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா நாங்க வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பக்கம் இருக்கிற இஸ்ரேலுடைய எம்பசியை தாக்குவோன்னு இருக்காங்க. இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு கடுமையான வார்னிங்கா போயிடுச்சு. ஏன்னா லெபனான்ல வந்து ஈரானுடைய எம்பசி இருக்கு, அதை தாக்குவோன்னு இஸ்ரேல் சொன்னதுக்குதான் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, உலகமெங்கும் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எம்பசி தாக்கப்படும் வர சொல்லிட்டாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு இன்னும் நெருக்கடி எச்சாவது. இவங்களுக்கு நெருக்கடி எச்சானா என்ன பண்ணுவாங்கன்னா போய் அமெரிக்காட்ட தான் போய் கேட்பாங்க. உடனே அமெரிக்கா என்ன பண்ணணும், வேற வழியே இல்ல, ஆயுதங்களை கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், இவங்க வந்து பதிலுக்கு சண்டை போட முடியும். அதனால இஸ்ரேலுக்கும் செலவு பண்ணிட்டு அமெரிக்கா தங்களுக்கும் செலவு பண்ணிட்டு திணறி கொண்டுதான் இருக்கிறாங்க. இதுல வேற இவங்க வந்து ஃபட்டாட்டுடைய ஏவுகணை எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா நிலைமை எப்படி போகும்னே தெரியாது. இப்பவே நிறைய மொசாட்டை சேர்ந்தவங்களை என்ன பண்ணிருக்காங்க, உளவாளிகளாக வந்து ஈரான் பிடிச்சிருக்காங்க. தகவலே கொடுக்க மாட்டாங்க, தூக்குல போட்டுருவாங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து விசாரணையே இல்ல, இருக்கா இல்லையான்லாம் இல்ல, சந்தேகம் வந்தாவே போதும் அவர்களுக்கு வந்து மரண தண்டனை தான். அதுவும் பல இடத்துல மாட்டி இருக்கிறதாக இப்போது செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம். இதெல்லாம் தான் இப்ப வந்த முக்கியமான தகவல். நம்ம தொடர்ந்து அப்டேட்டுகளை போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.